நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் மேடம். நான் மட்டும் வெளிப்படையா நான் என்ன கேட்கறேன் எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இதை பார்த்து ஸ்கேன் பண்ணாங்களா இல்ல சும்மா மொத்தமா ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? எனக்கு அதான் கேள்வி. நான் கொடுத்த படிவத்தை பார்த்து எல்லாமே முறைப்படி நடந்துச்சு சார். ரெக்வெஸ்ட் பண்ணி மட்டும் கேட்கிறேன். நான் மட்டும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். நான் கொடுத்த படிவத்தை சரி பண்ணதுக்கு இந்த லிஸ்ட் யார் கொடுத்தாங்க சார்? உங்களோட லிஸ்ட் தான். இத சரி பண்ணதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு லிஸ்ட் கையில கொடுத்துருக்கோம். ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தா சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு உங்களுடைய பொலிட்டிக் நீங்க உங்க பிஎல் இருக்காங்க. உங்களுக்கு பிஎல் இருக்காங்க. என்னோட கேள்வி லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா? போனாங்களா பிஎல்ஓ கூட? நானே அந்த பூத்து நான் தான். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்துஜா ரமேஷ் மற்றும் அவரது கணவர் ரமேஷின் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆட்சியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் சுந்தர் இணைந்திருக்கிறார். சுந்தர் வணக்கம். முழு விவரங்கள் என பதிவு செய்யுங்க. சிவகங்கை வாக்காளர் பட்டியலில் வந்து ஒரு புது சர்ச்சை ஏற்பட்டிருக்குது. அதாவது நாம் தமிழர் வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இந்துஜா தம்பதியினர் வந்து இறந்தவர்கள் என வந்து நீக்கம் செய்யப்பட்டதால மாவட்ட ஆட்சியரை பின்தொடர்ந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 2027க்காக நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்துஜா ரமேஷ் மற்றும் அவரது கணவர் ரமேஷ் என்பவர்களின் பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. அதாவது எப்படின்னா உயிருடன் இருந்தும் போதே இறந்தவர்கள் என குறிப்பிட்டு நீக்கப்பட்டதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் வந்து முறையிட்டாக அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டாங்க. மாவட்ட ஆட்சியர் தரப்புல கூறப்படும் போதுன்னா ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக இந்த லிஸ்ட்டை நாங்க உங்க கையில கொடுத்திருக்கோம். அதை சரி செய்து கொடுக்கறதுக்கு நாங்க அனைத்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். மேற்கொண்டு தவறு நடக்கும் பட்சத்தில் அந்த ஊழியர்களிடம் வந்து சவட்டின் பி மற்றும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. பணியிட நீக்கம் செய்யும் உத்தரவிட்டிருக்கேன். ஆனால் மேற்கொண்டு நீங்கள் வாக்குவாதம் செய்வது தவறான விஷயம் என்று சொல்லிட்டு அவர் காரில் புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணதால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ராணி அகல்யா தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.